வெல்கம் யூ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ, ஐ எம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட். ஸோ நான் பண்ணுற ஜேர்னியை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் வரப்போகிற வீடியோலையும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் என்டர் த வீடியோ. நான் இந்த மாதிரி நோட்ஸ் பார்த்துப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்தது ஒவ்வொன்றா உட்காந்து அதை பார்த்துட்டு எழுதுவேன். எனக்கு புரிஞ்சால் எழுதுவேன், புரியல அப்படின்னா கூகுள்லையோ இல்லை சாட்ஜிபிட்டியோட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டு, இல்லை அப்போ எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அதை எழுதிட்டு ஈவினிங் போல் ரிவைஸ் பண்ணும்போது சாட்ஜிபிட்டியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கலாம். இப்படி எழுதுறதுனால எனக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டியும் திரும்ப திரும்ப பார்க்குறப்போ அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிரும். நம்மளே படிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு தனியாக படிக்கணும் டைம் எடுத்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே அடிக்கடி நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு வாட்டி உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தாலும் நீங்களும் ஷேர் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் பிடிஎஃபாகவும் போட்டு படிப்பீங்க, ஒரு ரிட்டனாகவும் எழுதுவீங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுலேருந்தே படிங்க. அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது, நல்லாவே தெரியும். 60 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்குன்றப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து தானே படிக்கணும். அதனால் ஸ்டாட்டிக்ஸ், ஸ்கீம்ஸ் இது மாதிரி எல்லாமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அண்ட் எப்போத்துலேருந்து படித்தா ஓகே, ஐபிபிஎஸ் பிஓக்கு எப்போத்துலேருந்து படித்தா ஓகேனா ஜூன் மந்த்லேருந்து படித்தாலே இட்ஸ் எனஃப். அப்படி இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி மே படிச்சிருக்கீங்கன்னா இன்னும் சூப்பர். மே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் ஜூன் மந்த்லேருந்து படித்தா கரெக்டாக இருக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. ஸோ ஜூன் மந்த்து கொஞ்சம் படிக்கலை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஜூலைக்கு இன்றைக்கி எழுதிட்டு ஜூன் மந்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிக்கிறப்போ நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாது. அதை நீங்கள் அந்த மாதிரி பிரித்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஜூன் ஒரு நாளாக படிக்கிறது உங்களுக்கு பெருசாக தான் தெரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படிக்கும்போது நமக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் அது அவ்வளோவும் கஷ்டமாக இருக்காது, ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம படிச்சிட்டோம், டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிட்டோம். அண்ட் நைட்டு போல் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நைட்டு இல்லைன்னா காலையில் அடுத்த நாள் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அது வீக்ஸ் அன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே அப்போது எல்லாருமே குவிஸ் விடுவாங்க. குவிஸை கொஞ்சம் பாருங்கள், ஒரு ஓரலாக பாருங்கள். தெரியுதா, தெரியலனா என்ன கொஞ்சம் நோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. வேறு எங்கேயாவது குவிஸ் பார்த்தோம், நிறைய குவிஸ் பாருங்கள். குவிஸ் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அது ஞாபகம் வச்சுக்க முடியும். படிக்கிறதுனால நம்மளே ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், ஆனால் இன்னும் குவிஸ் பார்க்குறப்போ இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவங்க லெவலில் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆலிவ் போர்டு அந்த சேனல்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஆலிவ் போர்ட் பார்த்துக்கோங்க. அண்டு மார்க்குக்கு அடா 24/7 ஹிந்தி சேனல், அவங்களுமே குவிஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் சீட் அப்படின்ட்டு ஒரு சேனல், அவங்களுமே குவிஸ் கொண்டு வருவாங்க. வீக்லி ஒரு வீக்குக்கும் குவிஸ் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த குவிஸாக பார்க்குறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வேறு என்னென்னா ரிவைஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் எப்படி இப்போ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதுவுமே ஒரு சார் சொல்லி தான் கேட்டேன். அது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஜூலை 2வா இல்லை ஜூலை 1ஆ, இன்றைக்கி ஜூலை 1ஆ, அப்போ ஜூன் 1ஓட கரண்ட் அஃபேர்ஸும் இன்றைக்கி ரிவிஷன் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஜூன் 1ம் நான் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஜூலை 1ம் நான் முடித்த மாதிரி இருக்கும். அப்போ ஜூலை 2 அப்போது அதை எழுதிட்டு ஜூன் 2ஓட கரண்ட் அஃபேர்ஸும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நான் ஆகஸ்ட்லேயும் பண்ணும்போது ஆகஸ்ட் 1 அன்றைக்கி எழுதும்போது ஜூலை 1ம் அண்ட் ஜூலை 2வும் நான் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.